ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி, நாளை பிப்ரவரி 4ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் 8 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்தோடைய விலை 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கிராமிற்கு 85 ரூபாய் குறைஞ்சிருந்ததுங்க. ஸோ அந்த வைத்து பார்க்குறப்போ இன்று தங்கத்தோடைய விலையில் வந்து ஒரு சவரனுக்கு 680 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் குறைஞ்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதத்தில் ஃபுல்லாகவே ஏறுமுகத்தில் தான் இருந்தது. அந்த ஒரே ஒரு ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 5000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 700 கிட்ட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை தங்கத்துடைய விலை குறைஞ்சா பரவாயில்ல, பட்ஜெட்க்கு பிறகு ஏதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்த்தா கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்திய ரூபாயின், அதாவது US டாலருக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. 87 ரூபாயை வந்து கிராஸ் ஆகிருச்சுங்க. இது பெரும் வீழ்ச்சினே சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்துடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. தங்கத்துடைய விலை வந்து இப்போ இருக்கிற, அதாவது 8 மணி நிலவரப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. இன்றைக்கி எவ்வளோ தூரம் டவுன் போச்சோ அந்தளவுக்கு வந்து மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதை வைத்து பார்க்குறப்போ நாளைக்கு தங்கத்துடைய விலை வந்து கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபாய் வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து இந்தியாவிலையும் ரூபாயின் மதிப்பு வந்து கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ஒரு சான்ஸ் தான். ஏன்னா இரவு ஃபுல்லாக இன்னும் டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளவோ டைம் இருக்குங்க. அதில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம், இல்லை வந்து குறையலாம், இல்லை வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். என்னங்கிறத நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் போடுற வீடியோவில் மீண்டும் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தங்கத்தோடைய விலை வந்து ஏறுமுகத்தில் இப்போதைக்கு இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மந்தில் மறுபடியும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை இதே மாதிரி அதிகரிச்சுட்டு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிபுணர்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது இறக்குமதி வரி இருக்குங்களா, அதில் வந்து ஏதோ வந்து இன்னும் கிளியராக வந்து என்னங்கிறது தெரியல. இன்னும் 2-3 நாள் ஆகுங்க அது என்னங்கிறது. நகை குறிப்பிட்ட நகைக்கான ஏதோ ஒரு ஆபரணங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அதுக்குடைய சுங்க வரி வந்து குறைச்சிருக்காங்க. 25% இருந்து 20% ஒரு 5% குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வியாபாரம் வந்து அதிகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை குறைவதற்கான சற்று வாய்ப்பு இருக்குது. வெள்ளியோட விலை வந்து ஃப்யூச்சரில் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்தில் குறையுமா என்ன ஏதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தங்கம் ஏறுமுகத்தில் தான் இருக்குது. வேறு ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நாளை காலையில் உங்களுக்கு 8 மணிக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.